ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ்ஸ் vlog. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு தீபாவளி செலிப்ரேஷன் வீடியோ தாங்க நம்ம பார்க்க போகிறோம். எங்கள் ஊரில் தீபாவளி அன்றைக்கி முந்தின நாளும் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சுங்க. தீபாவளி அன்றைக்கும் நல்ல மழை பெஞ்சுது. பாருங்கள், மழையில் அந்த செடி எல்லாம் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பாருங்கள், மகிழ்ச்சியாக. நம்ம வீட்டில் இருக்க இது சீத்தாப்பழ செடிங்க. இது மேலே அந்த பபிள்ஸ் மழை தண்ணி எப்படி நிற்கிது பாருங்களேன் அழகாக. இது புதினா செடிங்க, சும்மா சின்னதாக வச்சுருக்கோம் கொஞ்சமாக. இது மருகு செடின்னு சொல்லுவாங்கங்க. இது நம்ம வீட்டு ரோஜா செடி. அப்புறம் பூ எடுத்து கோர்த்தாச்சுங்க. மல்லிகை பூ பூத்துருந்துச்சு, எடுத்து கோர்த்துட்டோம். மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால கொஞ்சம் சூடாக ஏதாவது சாப்பிட்டா நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டு சிக்கன் 65 ஏற்கனவே மேக்னேட் பண்ணி வச்சுருந்ததை எடுத்து பொரித்து அதுக்கு இதமாக டீயும் வச்சு சூடாக சாப்பிட்லான்னு நினச்சிட்டு பொரிச்சாச்சுங்க. டீயும் வச்சாச்சு. இந்த கிளைமேட்டுக்கும் இந்த டீக்கும் சிக்கன் 65க்கும் செம காம்பினேஷனாக இருந்துச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு. இது நம்ம தீபாவளிக்காக மாவு ஆட்டி வச்சுருந்தாங்க. மாவு நல்லா புளிச்சு வந்துருச்சு. காலையில் இட்லி ஊற்ற வேண்டியது தான். அதுக்கு தான் மாவு நல்லா அந்த கேஸ் எல்லாம் போகிறக்காக கரண்டியை வச்சு கலக்கி விட்டுட்டுருக்கேங்க. கலக்கிட்டு இட்லி ஊற்றியாச்சுங்க. இப்போ நம்ம என்னென்னா முறுக்கு செய்ய போகிறோம். அதுக்காக அரிசி ஊற போட்டிருந்தேன். அதை கழிஞ்சி இப்போது கிரைண்டரில் போட்டு விட்டாச்சுங்க. கிரைண்டரில் நல்லா மாவு அரிசி அரைச்சதுக்கப்புறம் மிளகாய் ஊற வச்சுருந்தாங்க. அதையும் உள்ளே சேர்த்தி உள்ளே போட்டு அரைச்சிக்கலாங்க. அப்போ தான் அது நல்லா சாஃப்டாக அரைஞ்சி வரும். அரிசி கூடவே போட்டு அரைச்சிட்டோம் அப்படின்னா தான் நல்லா சாஃப்டாக அரைஞ்சி வரும். அதனால் உள்ளேயே போட்டுக்கிட்டோம். நம்ம நல்லா கொஞ்சம் நல்லா சாஃப்டாக அரைச்சிக்கணுங்க. அதுக்கு வெள்ளை உளுந்து சொல்லுவாங்க, மொட்டு உளுந்துன்னு சொல்லுவாங்க. அது ஒரு 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 கையளவுன்னு வச்சுக்கோங்களேன். அளவு வச்சு ஒரு பிடி அரிசிக்கு கொஞ்சமாக அளவு போட்டு நல்லா வறுத்து பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுக்கணுங்க. வறுத்து போட்டிங்கன்னா நல்லா முறுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும், வாசமாகவும் இருக்குங்க. நல்லா கமகமன்னு வாசமாக இருக்கும். நான் இப்போ அதை தான் வறுத்துட்ருக்கேங்க. நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துட்டு பாருங்கள் எப்படி வந்துருச்சு பாருங்கள். பொன்னிறமாக வந்துருச்சுங்களா? இதை மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி நல்லா மாவு மாதிரி அரைச்சிக்கணுங்க. நம்ம நல்லா அரைச்சிட்டு இதுதான் பதம் பார்த்துக்குங்க. பார்த்துட்டு நம்ம கொஞ்ச நேரம் ஆற வச்சு கொஞ்ச நேரம் ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி அரைச்சிங்க. இந்த மாதிரி மிக்சியில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சிட்டு அதை நம்ம மாவு அரைச்சிட்ருக்கோம் இல்லைங்களா, அதை ஒரு பாத்திரத்தில் எடுப்போம் இல்லையா, அரிசி மாவு எடுத்து வைப்போம் இல்லையா, அது கூடவே உள்ளே போட்டு கலக்கணுங்க. கூட என்னென்ன போடணும் அப்படின்னா, எள்ளு போட்டால் நல்லா இருக்குங்க. எள்ளு, ஓமம் போடணுங்க. புட்டோமம்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஓமம்னு சொல்லுவோம் நம்ம. அதையும் உள்ளே எல்லாம் ஒன்றா வச்சுக்கிட்டேங்க. நாங்கள் ஒரே இதில் மிக்ஸி ஜார்க்குள்ளேயே வச்சுட்டேன். நான் தனியாக தட்டில் வைக்காமல் அப்படியே மிக்ஸி கூடவே வச்சுட்டேன். மிக்ஸி ஜார்லேயே வச்சுட்டேன். கூட வெண்ணெய் கொஞ்சம் போட்டுக்கணுங்க. அதுக்கு தான் காட்டினோம். கொஞ்சமாக வெண்ணெய் போடணுங்க. ரொம்ப போட்டால் முறுக்கு பிரிஞ்சிரும். அளவாக நம்ம அளவுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக ரொம்ப கம்மியாக போடணுங்க. அது நல்லா சாஃப்ட் கொடுக்கும். அதுக்காக போடுறது தான் அந்த வெண்ணெய். போட்டுட்டு இந்த மாதிரி மாவை எடுத்தாச்சுங்க. கிரைண்டர்லேருந்து மாவை எடுத்துக்கிட்டோம். அது கூட நம்ம கலக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா, எள்ளு, பொட்டோமோ, உப்பு, மிளகாய் எல்லாம் உள்ளே போட்டிருந்தோம் இல்லைங்களா. நான் மிளகாத்தூள் எதுக்கு வச்சுருக்கேன் அப்படின்னா, ஒரு வேளை நம்ம போட்டுட்டு கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு காரமும் இதெல்லாம் நமக்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு மிளகாத்தூள் கொஞ்சம் உள்ளே போட்டு கலக்கலாங்கிறக்காக வச்சுருக்கேங்க. கூட கடல மாவு கலக்கிறேன் பாருங்கள். கடல மாவும் அதே மாதிரி தான். அதுக்கு தகுந்த மாதிரி 1 கிலோ அரிசி போட்டிங்கன்னா 1/4 கிலோ கடல மாவு போடணுங்க. போட்டு நல்லா கெட்டியாக நல்லா மாவு ஃபஸ்ட்டு பிசையணும். பிசைஞ்சு நல்லா சாஃப்டாக கொண்டு வந்துடணும்னு வச்சுங்களேன். மாவு பிசைகிறது தான் முறுக்கு சுடுறதுக்கான பதமே. நல்லா மாவை பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி நான் முறுக்கு மிஷின் வச்சுருக்கேங்க. முறுக்கு குழல்ல சுற்றுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் இந்த மாதிரி முறுக்கு மிஷின் வச்சுருக்கேங்க. ஈஸியாக இருக்குது. இது எனக்கு ஈஸியாக இருக்குதுங்க. இந்த மாதிரி சுற்றி விட்டு எண்ணெயை நல்லா அடுப்பில் வச்சு காஞ்சிருச்சுங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. முறுக்கும் போட்டாச்சு. வெந்துருச்சு பாருங்கள். முறுக்கு சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். முறுக்கோட கலரும் நல்லாயிருக்கு பாருங்கள். பார்க்குறக்கு உடைச்சாலும் நல்லா சாஃப்டாக முறுமுறுன்னு இருந்துச்சுங்க முறுக்கு. பாருங்கள், உங்களுக்கு உடச்சி காட்டுற பாருங்கள் எப்படி உடையுது பாருங்கள். முறுமுறுன்னு முறுக்கு நல்லா சாஃப்டாகவே வந்துருச்சுங்க. முறுக்குன்னு நல்லாவே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அந்த அன்றைக்கி ஈவினிங் பட்டாசுலாம் வெடிக்கலான்னு சொல்லிவிட்டு குழந்தைங்களுக்கு நம்ம விளக்கில் எண்ணெய் திரியெல்லாம் போட்டு பற்ற வச்சு கொடுத்துட்டாங்க. ஏன்னா தீக்குச்சி மற்ற எது வச்சனாலும் நமக்கு குழந்தைங்க சேஃப்டியாக வெடிக்க முடியாது அப்படிங்கிறக்காக நம்ம பண்ணி கொடுத்துட்டோம். விளக்கில் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீவமாக வச்சு கொடுத்துட்டோம். ஸோ அதில் எடுத்து அவங்க கம்பி மத்தாப்பு, புஸ்வானம் இதெல்லாம் வச்சாங்க. நம்மளோட ஃபேவரைட் சங்கு சக்கரம், புஸ்வானம் தானேங்க. இது இல்லாத தீபாவளி எந்த வீட்லேயுமே பார்க்க முடியாது.
சங்கு சக்கரம் எப்படி சுற்றுது பாருங்கள், அழகாக இருக்குது. நைட் டைமில் வந்து இந்த சங்கு சக்கரம் புஸ்வான் வைக்கிறதாங்க ஸ்பெஷல் தீபாவளியே. எல்லா வீட்லேயும் இந்த மாதிரி சந்தோஷமாக கொண்டாடணும். உங்கள் எல்லாத்துக்கும் தீப ஒளி திருநாள் வாழ்த்துக்களுங்க. இதோடு நம்ம இந்த வீடியோ கன்க்ளூட் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை பாய்.